அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகள் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்தியாவுடைய பிரதமர் குவைத் நாடுக்கு சென்றிருக்கார். சரிங்களா, 43 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவோட பிரதமர் குவைத்துக்கு போகிறது இதுதான் முதல் முறை. ஸோ போன இடத்துல பார்த்தோம்னா நமக்கு பாதுகாப்பு, கலாச்சாரம், விளையாட்டு மற்றும் சூரிய மின்சக்தி என 4 முக்கிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரதமருக்கு அந்த நாட்டினுடைய உயரிய விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. என்ன விருது அப்படின்னு பார்த்தோம்னா தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் அப்படிங்கிற இந்த விருது நம்மளுடைய பிரதமருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நாடுகள் நம்ம பிரதமருக்கு அவங்க நாட்டினுடைய உயரிய விருதுகளை வழங்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் மொத்தம் 20 நாடுகள் கொடுத்துருக்காங்க. 20வது நாடா குவைத் வந்திருக்காங்க. சரியா, அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்றைய திருக்குறள். ஸோ திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றில் உயர்ந்த புகழ் அல்லாமல் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருளாக அழியாமல் நிலை நிற்க வல்லது வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு புகழ்ச்சி, அதனுடைய உயர்வை பத்தி இந்த இடத்துல வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். திருக்குறளின் 233 அதிகாரம் புகழ். சரிங்களா, வேற என்ன செய்திகள் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரோவை சார்ந்த ஒரு செய்தி நமக்கு வந்திருந்துச்சு. ஸோ இஸ்ரோவோட ஸ்பேடெக்ஸ் மிஷன், ஓகேங்களா, ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. PSLV C60 தான் இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற மிஷனை எடுத்துட்டு போக போகுது. இதுல 2 விண்கலன்கள் சேசர் அண்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி 2 விண்கலன்கள் இருக்க போது. இதுல பார்த்தோம்னா இந்த ரெண்டுமே தனியார் நிறுவனம் தான் வடிவமைச்சிருக்கு. இஸ்ரோவோட வழிகாட்டுதலின் பேர்ல தனியார் நிறுவனங்கள் தான் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ நமக்கு எப்படி ஒரு 2 ட்ரெயின் இப்படி கப்பல் ஆகும். சரிங்களா, ஸோ 2 ட்ரெயின் இருக்கும், அந்த இன்ஜினும் அந்த பெட்டிகளும் கப்பல் ஆகும் இல்லையா, அதே மாதிரி விண்வெளியில இந்த சேசர் மற்றும் டார்கெட் அப்படிங்கிறத வெவ்வேறு இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அது ரெண்டுமே ஒன்னாவோட ஒன்று கப்பல் ஆகிறது தான் இந்த ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். டாக்கிங் அப்படிங்கிறது நம்ம ட்ரெயின்னா கப்ளிங் சொல்றோம், இது ஸ்பேஸ் ரிலேட்டடா டாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறதுல பயன்படுத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம PSLV அப்படின்னு பார்த்தாலே PS4, ஓகேங்களா, 4th ஸ்டேஜ்ல நிறைய விண்கலன்களை வச்சு அனுப்புறாங்க. அந்த மாதிரி இந்த டைம் 24 விண்கலன்களை வச்சு அனுப்ப போறாங்க. சரிங்களா, அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தோட கடைசி லான்ச்சா இதுதான் இருக்கும் அப்படிங்கிறதையும் இஸ்ரோ நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுதான் முக்கியமான ஒரு செய்தி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு 2035ஆம் ஆண்டு பாரதிய அந்தாரிக்ஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கான பிரத்யேகமான ஒரு விண்வெளி நிலையம் அப்படிங்கிறத கொண்டு வர போறோம். ஓகேங்களா, அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்க மாதிரி இந்தியாவுக்கான ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வர போறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக, அதுக்கு அடிப்படை விஷயமாக இந்த ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும்ன்றதை நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இன்றைய செய்தித்தாளில் இருந்து முக்கிய செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.